சமீபத்துல கும்பாபிஷேகமான நம்ம காடீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம்ங்க. இந்த காடையூர் கோயில் காங்கேயத்து பக்கத்துல அமைஞ்சிருக்குதுங்க. இப்ப சமீபத்துல பிரம்மாண்டமா கும்பாபிஷேகம் ஆச்சுங்க. இது முழுக்காதன் குலத்தாரோட குலதெய்வங்க. இங்க காடீஸ்வரர், பங்கசாட்சியம்மன் மற்றும் வெள்ளையம்மன் தான் முக்கிய தெய்வங்களா இருக்கிறாங்க. கடந்த 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வெள்ளையம்மாள் தன் சகோதரர்களால் துரோகம் அளிக்கப்பட்டு கணவன் இழந்து கை குழந்தைகளோட அனாதையா நிக்கிறாங்க. வெள்ளையம்மாளுக்கு சொத்து கொடுக்க சொல்லி அவங்க அப்பா சகோதரர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு இறந்துடுறாரு. ஆனா அந்த வாக்கை காப்பாத்தாம வெள்ளையம்மாளுக்கு எதுவும் கொடுக்காம துரத்திடுறாங்க. அப்போ அனாதை நின்று இருந்த வெள்ளையம்மாளுக்கு ஒரு உயரதிகாரி உதவி செய்யறாரு. அவர் ஒரு முஸ்லீம். அந்த அப்பாவி வெள்ளையம்மாளை தப்பா சித்தரிச்சு இவங்க அன்னிக ஏமாத்துறாங்க. தான் எந்த தவறும் செய்யலின்னு ஊர் மக்கள் முன்னாடி வெள்ளையம்மாள் சொல்றாங்க. வெள்ளையம்மாளோட சகோதரர்கள் இதை ஏத்துக்காம சத்தியம் செய்ய சொல்றாங்க. அதே மாதிரி வெள்ளையம்மாள் பாண்டிய மன்னருக்கு முன்னாடி சத்தியம் பண்றாப்புல. அவங்க சகோதரர்கள் சொன்ன மாதிரி பச்சை மண் பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து பட்டை மரத்து மேல ஊத்தி அந்த பட்டை மரமும் துளிர் விட்டு மரமாச்சுங்க. இப்படி அதிசயங்கள் நிகழ்ந்தனால வெள்ளையம்மாளே எங்க தெய்வம் ஆயிட்டாப்புல. அந்த சர்தாருக்கு செலுத்தும் நன்றி கடனாத்தான் எழுதுங்கள் சீர் நடைமுறைக்கு வந்ததுங்க. இப்படி சக்தி வாய்ந்த வெள்ளையம்மாளை நாமும் தரிசிப்போம், அருள் பெறுவோம். எல்லாருக்கும் நன்றிங்க.